இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம். ஹெம்மிங் போடுறதுக்கு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இவ்வளோ நாளாக வந்து வச்சு திருப்புறதுக்கு வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ கை வந்து ஹெம்மிங் போடுற அளவுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது ஒரு காட்டன் ப்ளவுஸு. அதுக்கு முதல்ல வந்து லைனிங் கட் பண்ணிடலாம். ஹெம்மிங் போடுறதுக்கு அளவு வந்து முதல்ல அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். முதல்ல சுருக்கம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுக்குறோங்க. கிராஸ் இருந்ததுன்னா கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. இல்லாமல் இப்போ தான் உங்களுக்கு வந்து கிராஸ் இல்லாமல் கரெக்டாக தைக்கிறதுக்கு வரும். இல்லைன்னா கை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கோம். இது அப்படியே இருக்கிற அளவை எடுத்துக்கிறோங்க. நம்ம மெயின் பீஸ் மாத்திரம்தான் மடிக்க போகிறோம். தையலோடு சேர்த்து அப்படியே அளவு எடுத்துக்கிறோங்க. இது வந்து ப்ளவுஸோட அளவு, இது உள்ள தையலுக்கு அளவு. கீழே வந்து நம்ம மெயின் பீஸை தான் மடிக்க போகிறோம். அதனால் நமக்கு இதில் வந்து இறக்கம் தேவையில்லை. கீழே வந்து இறக்கம் வைக்க போகிறதில்ல. இப்போ இதிலேருந்து அப்படியே 3.5 இன்ச்சு நமக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் அளவு காமிக்கிறேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். கடைசியில் வருது. இப்போ நான் அளவு வந்து உங்களுக்கு நான் டேப்பில் அளந்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ சுற்றளவு வந்து 6.25 இன்ச்சு இருக்குது. ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக 7.25 to 8 இன்ச்சுக்கிட்ட இருக்குது. அப்போ நமக்கு வந்து சுற்றளவுக்கு வந்து ஒரு 2 தையலுக்கு அளவு இருக்குது. மீதி வந்து தையலுக்கு கிடையாது. அப்போ இதுக்குள்ளே தையலுக்குள்ள அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ இதில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து இப்போ 8 இன்ச்சுனா 8 தான் இருக்குது. வந்து 7.25 தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து துணி வேணும். அப்போ ஜாயின் இப்போ கண்டிப்பாக போட்டாகணும். இப்போ அதை நம்ம வந்து எடுத்துக்குவோம். அதை வந்து இப்போ அதை நான் வரைஞ்சிருக்கிறதுலே அப்படியே நான் உங்களுக்கு வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கும் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். அவ்வளோதான். இது குடஞ்சி வெட்டுறதுக்கு இது அப்படியே அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. லைனிங் ப்ளவுஸ்னால நான் தைக்கும்போது தான் கை வந்து குடஞ்சி எடுத்துக்கிடுவேன். இப்போ இதில் ஒரு சென்டர் கட்டு ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஆம்கோல் அளவு வந்து போட்டுக்கிறோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஜாயின் போடுறது கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து சிசர் கட்டு நமக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து மெயின் பீஸை தான் மடித்து அடிக்க போகிறோம். லைனிங் பீஸை வந்து மடிக்க போகிறதுல அப்படியே வச்சு தான் திருப்ப போகிறோம். அதை அப்படியே திருப்பிக்கலாம். இடுப்பு பகுதி கட் பண்ணுறதுக்கு இதுலேயும் வந்து கிராஸ் இருந்ததுன்னா கரெக்டாக நேர் பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க. நானும் நிறைய வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி எல்லாம் கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். இப்போ இந்த ப்ளவுஸோட உயரத்தை இதுவும் வந்து நம்ம காட்டன் அப்படிங்கிறனால கரைப்பகுதி இருக்கும். அதனால் நமக்கு வந்து கீழே வந்து மெயின் பீஸை மடித்து அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால் இதோட உயரம், அதாவது தையலோடு சேர்த்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 15-15.25 கிட்ட இருக்குது. நம்ம தையலுக்கு சேர்த்து பிடிக்கிறதுனால 15 வச்சுக்கலாம். இதிலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ வந்து கழுத்து வந்து எடுத்துக்கிடுவோம். 2.5 இன்ச்சு வந்து கழுத்து. நான் 3.25 வந்து ஷோல்டர் வச்சுருக்கேன். தைச்சதுக்கப்புறம் 2.25 வர்ற மாதிரி. இதிலேருந்து ஒரு 6.5 இன்ச்சு வந்து நான் ஆம்கோல் வச்சுருக்கேன். இப்போ இதோட சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம். ப்ளவுஸோட சுற்றளவு கரெக்டாக இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இதோட அளவு அப்படியே எடுத்துக்கிறோங்க. தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோங்க. 1/2 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோங்க. இப்போ அதை அப்படியே மடித்து இதில் வந்து பார்த்துக்கிறோங்க. நான் இப்போ அளவு உங்களுக்கு நான் கரெக்டாக இதில் வந்து சொல்லிடுறேன். ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்கான்னு 6.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். 6.5 இன்ச்சு அப்படியே கரெக்டாக இருக்குது. இப்போ ப்ளவுஸோட அளவு கீழே அளவு வந்து கரெக்டாக 9.5 இன்ச்சு. அப்போ 9.5ன்னா நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து கரெக்டாக அந்த 9.5 இன்ச்சு வந்து 9.5 இன்ச்சு இதில் வச்சாகணும். நமக்கு வந்து கை சுக்காது. நமக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி நமக்கு ஆம்கோலுக்கு எவ்வளோ ஜாயிண்ட் வருமோ அதே மாதிரி அந்த 9.5 இன்ச்சு இதில் வந்து மார்க் பண்ணிடுங்க. அது போல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க தையலுக்குள்ளதை. இப்போ நெக்கோட உயரத்தை வந்து பார்த்துருவோம்.
இப்போ இந்த உயரத்தை உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்றேன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு. நம்ம வந்து கழுத்தை மடித்து எடுத்துருக்கோம். இதில் வந்து 9 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து 8 தான் மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சு தச்சு திருப்பும்போது கரெக்டாக வரும். அது அப்படியே அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. நம்ம தையலுக்கு போட்டிருக்கதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. ஆம்கோலுக்கு நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதுக்குள்ளது இடுப்பு சுற்றளவுக்கு எவ்வளோ வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்து கையில் இருக்கிற துணி இருக்கும். இதுக்கு பத்தாவதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நான் அளவு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து. இது எக்ஸ்ட்ரா உள்ள அளவு. இப்போ நம்ம மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு வந்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் கட் போட்டிருக்கிறதுலேருந்து இதில் வந்து வச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் இருக்குது. இப்போ இங்கே வரைக்கும் இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு வந்து துணி வந்து கைக்கு வந்து ஜாயிண்ட் வேணும். கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் போடுறதுக்கு நான் அதை வந்து அளவு வந்து எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க. இப்போ இதை வந்து ஆம்கோல் வரைகிறதும் இதே மாதிரி இது ரவுண்ட் போட்டுக்கிறோங்க. அதை அப்படியே திருப்பி கரெக்டாக நேர் பார்த்து அதை கட் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக இங்கே வந்து சிசர் கட் ஒன்று போட்டுருங்க. கீழே வந்து நம்ம மெயின் பீஸ் தான் மடிச்சு அடிக்க போகிறோம், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ லைனிங் வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால நல்லா இழுத்து பார்த்துக்கிறோங்க. கிராஸில் வந்து போட்டுக்கிறோங்க. குறுக்க போட்டுறாதீங்க, நேரையும் போட்டுறக்கூடாது. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. ஒரு 4 இன்ச்சு உயரம் வந்து கீழேருந்து ஒரு 4 இன்ச்சு உயரத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. காட்டன் ப்ளவுஸ் இழுத்து கொடுக்காது, அதனால ஒரு இது வந்து 6 இருக்குது. நான் 6.5 இன்ச்சு உங்களுக்கு வந்து கழுத்து முன் கழுத்து வைக்கிறேன். அப்படியே நம்ம எடுத்தது அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. அதை சுற்றி கரெக்டாக உள்வாங்கி அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இதில் வந்து வெளியில் வரக்கூடாது மார்க் பண்ணுறது. இப்போ இதை எடுத்துடலாம். இது கை குடஞ்சி விட்டுறதுக்கு முன்பாகம் அப்படியே குடஞ்சி விட்டிக்கிறோங்க. இதை வந்து அப்படியே இந்த நம்ம எடுத்துருக்க 6.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க. தையலோடு சேர்த்து வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க. இது வந்து தையலோடு எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு போக மேலே வந்து இந்த அளவுக்கு வரும். இது வந்து கீழே அளவு வந்து தையலுக்கு. இப்போ நம்மளுக்கு அவங்கள்ட்ட ப்ளவுஸில் வந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். தையலோடு சேர்த்து 14.5 இன்ச்சு இருக்குது. மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். இதில் வந்து தையலோடு சேர்த்து எடுத்திருக்கோம். கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அப்போ மொத்த அளவு நமக்கு வந்து ஒரு 13.5 வேணும். எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக 13.5 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. இந்த பக்கம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. அவங்க வந்து இடுப்பில் சுருக்கம் வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து வளைச்சி கேட்டிருக்காங்க. 4 இன்ச்சு வந்து டாட் பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிறோங்க. இது அப்படியே வந்து இந்த நம்ம வளைச்சிருக்கிறத அப்படியே இதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதில் வேலையே முடிஞ்சு. இப்படி தான் வந்து முன்பாக வந்து கட் பண்ணணும். அவங்க ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. மேலே வந்து நல்லா இழுத்து கட் பண்ணிடுங்க. அதை வளைச்சிருக்கதை இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு நம்ம அந்த வெட்டுற பீஸை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பீஸ் தான் வந்து நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு உள்ளது. இப்போ எந்த அளவுக்கு பத்தலையோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து 2 பிட்டு இருக்குது. இதை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் கட் பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டாக ஜாயிண்ட்டுக்கு வரும். அதை போட்டுக்கலாம். கையில் வந்து ஜாயின் போட்டோம்னா கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து சென்ட்ரு பார்த்து இதை மடிச்சுக்கிறோங்க. அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு எவ்வளவு வந்து வருதோ அதை அப்படியே வந்து அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து தைக்கும்போது உங்களுக்கு கப் சைஸ் கரெக்டாக வரும். இந்த இடம் மாத்திரம் கீழே இறங்கி இருக்கணும். இந்த இடமும் மேலே வந்து ஏறிடணும். அவ்வளோதான். பட்டியை வந்து அளவு எடுத்து கட் பண்ணிடுவோம். இப்போ நான் எப்போவுமே தைக்கும்போது தான் பட்டியை வந்து கட் பண்ணுவேன்.
சும்மா ரஃப்பாக வந்து வெட்டி வச்சுருக்கேன். நான் அளவு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது வளையம் பக்கம் வந்து பாருங்கள், பட்டிக்கு வந்து லென்த்து போதுமா அப்படின்னு கரெக்டாக இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ மேலே வந்து தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க. இந்த பக்கம் வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. கீழே அளவுக்கு வந்து சென்ட்ரு வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 3.25 இன்ச்சு 3 எடுத்துக்கிறோங்க. இதை அப்படியே வந்து கோடு போட்டுக்கிறோங்க. இப்போ மேலேயும் தையலுக்கு எடுத்தாச்சு, கீழே வந்து மடிச்சிருங்க. இதை வந்து மடித்து அடிச்சிருங்க. இப்போ இது வந்து நம்ம தையலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து அளவு வந்து இந்த பக்கம் 3 சென்ட்ரு வந்து 2 3 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து அந்த உள்ளே நம்ம வளைச்சி வெட்டும்போது கரெக்டாக வந்துடும். அதை அப்படியே வந்து வச்சு திருப்பிடணும். பட்டி அளவு இவ்வளோதான் பட்டி எடுக்கிறது. ஒவ்வொரு பட்டியோட அளவு வந்து இந்த லென்த் வந்து பார்த்துக்கணும். இது எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து இந்த துணியில் வந்து இதில் வந்து ஃபேஸ் இருக்குது, அதனால தலைகீழ வராமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். கைக்கு வந்து மடிச்சடிக்கையில் இது வந்து இந்த கரை பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரியே தான் அடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து இது வெட்டிடுங்க, இடுப்பு பகுதியை வந்து கட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து இந்த பக்கமாக இருக்கிறதுனால தலை வந்து கீழே வர்ற மாதிரி தான் பார்க்கணும். அப்போ முதல்ல வந்து நம்ம இடுப்பு கட் பண்ணிடுவோம். இது வந்து லைனிங் வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கோம். மெயின் பீஸ் தான் வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கணும். துணியை வேஸ்ட் பண்ணிடாமல் நமக்கு வந்து இப்போ ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு அப்படியே கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து அதே மாதிரி கைக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படியே திருப்பி போட்டோம்னா தலை வந்து தலைகீழ தொங்கும். இது அப்படியே திருப்பி போடாதீங்க. திருப்பி போடாமல் கையை வந்து மேலே பார்த்து வச்சுக்கிறோங்க. இந்த பக்கமாக கரெக்டாக மேல் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. நம்ம கைக்கு எந்த அளவு தேவையோ மடிச்சடிக்கிறதுக்கு எம்மிங் போடணும், அதனால் அதை வந்து பார்த்துக்கிறோங்க. இதை வந்து நேராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை கட் பண்ணிடுங்க. அதை அப்படியே வந்து மடிச்சுக்கிறோங்க. அப்போ நமக்கு வந்து இப்போ நமக்கு போடும்போது கை இந்த சேஃப் வரும்போது தலை வந்து மேலே போயிடும். அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தலை தொங்காது. அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக கை வந்து கட் பண்ணணும் எப்போவுமே. இப்போ அதே மாதிரி முன்பாகம் கட் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இதுவும் அதே மாதிரி தலை மேலே தான் வரணும். லைட்டாக ஜாயிண்ட் வர்ற மாதிரி இருந்தாலும் ஜாயிண்ட் போட்டுக்கிறோங்க. எந்த பக்கம் பத்தலை அப்படிங்கிறத பார்த்து பத்தாவதுக்கு வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இல்லை தலை வந்து கிராஸாக வந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கிராஸாக வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக தான் வரணுங்கிறது கிடையாது. இழுத்து பார்த்துக்கிறோங்க. இப்போ இது வந்து நான் வெட்டாமல் நான் வைக்கிறேன். எந்த பக்கம் வந்து நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வருதோ அந்த பக்கம் வந்து தைச்சிட்டு அந்த பத்தாவதுக்கு மாத்திரம் லைட்டாக இந்த இடம் மாத்திரம் பத்தாமல் வருது, அந்த இடம் மாத்திரம் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை எப்போவுமே வந்து தலை தொங்குற மாதிரி போடக்கூடாது. கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பார்த்து கட் பண்ணணும். இப்போ நான் இது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து தைக்கிற வீடியோ வந்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து புரியும் எதனால் அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்படி போட்டோம்னா தலைகீழ வந்துடும். இதில் இருக்கிறது இப்படி கை வந்து இப்படி தைச்சி போட்டிங்கன்னா இப்போ கை வந்து கரெக்டாக நமக்கு வந்து நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. எம்மிங் போடுறதுக்கு எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இந்த டிசைன் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி பூ இருந்தது, இந்த மாதிரி இந்த உருவமெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்ம ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.